அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நேற்றைய தினம் மஸ்தர் என்ற ஒரு வகை பெயர் சொல்லை வினைச்சொல்லிலிருந்து எப்படி உருவாக்குவது என்பதன் ஒரு பகுதியை பார்த்தோம். அதாவது மஸ்தர் என்று சொன்னால் என்ன, ஒரு செயலை செய்கிற செயலுக்கு பெயர். அப்போ அடித்தான் என்பதிலிருந்து அடித்தல், பிடித்தான்னா பிடித்தல், ஆடுதல், ஓடுதல், நடக்குதல், இந்த மாதிரி சொல்கிறது தான் மஸ்தர்னு சொல்லுவாங்க. இதை ஒரு வினைச்சொல்லில் இருந்து தான் எடுக்க முடியும். அதில் நம்ம 4 எழுத்து சொல்லில் இருந்து 6 எழுத்து சொல் வரைக்கும் 3 எழுத்தை 4 எழுத்து ஆக்குறது அஃபால ஃபஅல, அப்புறம் தஃபால தஃபால, இஃப்தால இன்ஃபால இஃபால்ல, அப்புறம் இஸ்தஃபால இஃபாவுல இஃபாவுல இஃபால்ல, இந்த 12 வகையான வினை சொற்களுக்கு மஸ்தர் எப்படி வரும்? ஒரு வடிவத்துக்கு ஒரு மஸ்தரு. அஃபாலன்னா இஃபாலு, ஃபஅலன்னா தஃபீல்னு இதை படிச்சிட்டோம். அடுத்து என்ன பார்க்கணும்னா 4 எழுத்து சொற்கள், 4 எழுத்து அசலாக இருக்கும்ல, மூலச்சொல்ல 4 எழுத்தாக இருக்கும். அந்த மாதிரி சொல்ல ஒரே ஒரு வடிவம் தான் இருக்கிறது, ஃபஅல. இந்த ஃபஅல என்பதற்கு எப்படி வரும் அதை நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபஅல இந்த வடிவத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் இதனுடைய மஸ்தர் 2 வகையாக வரும். 2ல் எது வேண்டாம்னு சொல்லலாம், ரெண்டுமே சம அளவில் தான் பரவலாக இருக்கிறது. ஃபஅல என்று சொன்னால் ஃபஅல துன், ஃபஅலன்னு இருக்குதுல, ஒரு துண்ணை சேர்த்துக்கிற வேண்டியது. ஃபஅல துன் இப்படி சொன்னால் அது மஸ்தர் ஆகிரும். உதாரணமாக தஹரஜன்னா உருட்டினான், தஹரஜத்துன் உருட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஜல்சலன்னா நடுங்கினான், ஜல்சலத்துன் நடுங்குதல், திடுக்கிடுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த தல்ங்கிற அர்த்தம் இருக்கல, செய்தல், போகுதல், வருதல், அதை சொல்வதற்கு ஃபஅல என்கிற வடிவத்தில் இருக்கிற சொல்லாக இருந்தால் அதற்கு ஃபஅலத்துன் என்றும் சொல்லலாம். இதே சொல்லுக்கு இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா ஃபிஅலாலுன். ஃபஅலத்துன் என்பதில் என்ன செய்யலாம், அது ஒரு வடிவம், ஃபிஅலாலுன்கிற வடிவம். ஃபிஅலால்னா இது எப்படி இருக்குது, அந்த ஃபாங்கிறத ஃபீ ஆக்கிடுறாங்க, இந்த ஃபாவை ஃபீ ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 லாமுக்கு நடுவில் ஒரு அழிவை சேர்த்துடுறாங்க. ஃபிஅலாலுன், ஃபஅலத்துன் ஃபிஅலால், மனப்பாடம் பண்ணிக்கணும். ஃபஅலத்துன் ஃபிஅலாலுன். இப்போ உதாரணத்துக்கு சில சொற்களை காட்டிடுறோம் பாருங்க. ஜல்சல என்பதற்கு மஸ்தர் என்ன, ஜல்சலத்துன். ஜல்சல என்றால் நடுங்கினான், ஜல்சலத்துன் நடுங்குதல். அதே மாதிரி ஜல்சல ஜில்சாலுன், இது இந்த ஃபிஅலாலுன்கிற மாதிரி உள்ளது. இப்போ 2வது போட்டோம்ல, ஜல்சல ஜில்சாலுன். இதா சுல்ஜிலத்தில் அருள் ஜில்சால்னு படிக்கிறீங்க, ஜில்சாலஹாண்டு. அந்த சுல்ஜிலத்துங்கிறது ஜல்சலுடைய செயற்பாட்டு வினை, ஜில்சால் என்றால் அந்த மஸ்தர். அப்போ ஜல்சல என்பதற்கு ஜில்சால்னு வரும், ஜல்சலத்து என்றும் வரும். அதே மாதிரி தஹரஜ இருக்குது. இந்த தஹரஜ என்பதற்கு எப்படி வரும், 2 வகையாக வரும். தஹ்ரஜத்துன், தஹரஜத்துன் இப்படியும் சொல்லலாம். தஹரஜ திஹராஜுன். அப்போ இந்த ஃபஅல என்பதற்கு ஃபஅலவுக்கு 3 வந்துச்சு பார்த்தோம், மற்ற எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஃபஅலங்கிற ஒரு வினை சொல்லுக்கு முஃபாஅலத்துன், ஃபிஆலுன், ஃபிஆலுன் என்று 3 வகையாக இருக்குன்னு பார்த்தோம். அந்த 3ல் கூட இந்த ஃபிஆலுங்கிறது ரொம்ப ரேரு, முஃபாஅலத்துன் ஃபிஆலுங்கிறது ஜாஸ்தி. அப்படின்னா 2 கூட வச்சுக்கலாம். அது மாதிரி ஃபஅல என்பதற்கு 2 வகை இருக்கிறது மஸ்தர், இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். ஃபஅலத்துன், ஃபஅல ஃபிஅலாலுன். இது 4 எழுத்து அசலாக உள்ள சொல்லுக்குரிய மஸ்தர். இந்த ஃபஅல 5 எழுத்து ஆக்குவோம்ல, தேயை சேர்ப்போம், ஃபஅல அந்த ஒரு வடிவம் தான். 4 எழுத்து 5 ஆக்குறதுக்கு ஒரே வடிவம் தான், ஃபஅல. இந்த ஃபஅலுக்கு தே வந்துட்டாலே என்ன செய்யணும்னா உண்மை செய்யக்கூடாதுன்னு உங்களை சொல்லிட்டேன் ஏற்கனவே கூட. தே வந்துருச்சின்னு சொன்னால் அதில் எழுத்தில் உள்ள அந்த ஜேர் ஜபர்களில் தான் சேஞ்ச் பண்ணுவோமே தவிர எழுத்துக்களை கூட்டுறது குறைக்கிறது அது வராது. தஃபஅல தஃபஅலுன், தஃபஅல தஃபஅலுன்
தஹரஜ இந்த உதாரணம் காட்டிட்டு பாருங்க. தஹரஜ தஹருஜுன். இப்போ தஹரஜ என்று சொன்னால் அது சென்ற கால வினை. தஹருஜுன் என்று சொன்னால் அது மஸ்தரு. தஹரஜனால் உருண்டான், தஹரஜன்னா உருட்டினான். தேய சேர்த்துட்டீங்கன்னா உருண்டான் வந்துடும். தஹரஜ உருண்டான், தஹருஜுன் உருளுதல் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அது மாதிரி தசல்சல அதுக்கு நடுக்கிறான் அர்த்தம் தான். தசல்சல தசல்சுலுன். அப்போ தஃஅல என்று இருந்தால் தஃஅலுலுன் அப்படின்னு மஸ்தர் வரும். வெறும் ஃபஅல என்று இருந்தால் ஃபஅலத்துன் ஃபிஅலாலுன் என்று வரும். இப்போ 4 எழுத்தை 5 எழுத்தாக்குறது பார்த்துட்டோம். 4 எழுத்தை 6 எழுத்தாக்குறதுல ஒரு 2 இருக்கிறது. ஒன்று இஃப் அன்லல. அந்த இஃப் அன்லலுக்கு எப்படி மஸ்தர் வரும்? இஃப் இன் லாலுன், இஃப் இன் லாலுன் இப்படி வரும். அப்போ இஃப் இன் லால் என்ன பண்ணியிருக்கோம்? அலிஃபை ஆக்கியிருக்கிறோம், ஐனு கசர் பண்ணிட்டோம். 2 லாமு ஜோடியாக வர்றதுனால நடுவில் ஒரு அலிஃபை எடுத்து வச்சுட்டோம். இஃப் அன்லல இஃப் இன் லாலுன். இதை உதாரணம் சொல்கிறாங்க. இஹ்ரஞ்சம இஹ்ரிஞ்சாமுன், இஹ்ரஞ்சம இஹ்ரிஞ்சாமுன் இப்படி சொல்லிடுவோம். கடைசியாக உள்ளது இது 16வது. இது மொத்தம் 19 இருக்குது. 3 எழுத்து சொல்ல நம்ம எடுக்கலை, கவனத்துக்கு எடுத்துக்கிறல. 4லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். 3 எழுத்து சொல்லலை, ஃபஅல ஃபைல ஃபவுல இருக்கல, அதெல்லாம் சேர்த்தா தான் மொத்தம் 19. நாம் 3 எழுத்து மஸ்தரை கடைசியாக வச்சுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம். அதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் உள்ளது 16 தான். அந்த 16ல் இஃப் அல்ல என்பதற்கு எப்படி வரும்னா இஃப் இல்லாலுன், இஃப் இல்லாலுன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அந்த 2 லாமுக்கு இடையில் ஒரு அலிஃபை சேர்க்கணும். இது ஈய சேர்த்துருவோம். இப்போ 2 லாமுக்கு ஒட்டிக்கிறோம். அப்போ இஃப் இல்லாலுன் இது என்னது? மஸ்தர். உதாரணமாக இக்கு ஷர்ர, இக்கு ஷிராருன், இக்கு ஷிராருன் இந்த மாதிரி வந்தால் இது மஸ்தர். அப்போ மஸ்தர் என்கிற அந்த செயலுக்குரிய பெயர் சொல்லை உருவாக்குவதாக இருந்தால் ஒரு வடிவத்துக்கு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கிறாங்க. அஃப் அளவுக்கு ஒரு வடிவம் மொத்தமாக ரிப்பீட் பண்ணி மொத்தமாக பார்க்குறாங்கன்னா அப்படியே வரிசையாக பாருங்கள் எப்படி வருது. அஃப் அல இஃபாலுன், ஃபஅல தஃஈலுன், ஃபஅல முஃபாலத்துன், ஃபிஆலுன் ஃபிஆலுன், தஃஅல தஃவுலுன், தஃஅல தஃபாவுலுன், இஃப்தஅல இஃப்தியாலுன், இன்ஃபஅல இன்ஃபியாலுன், இஃப்அல்ல இஃப்இலாலுன், இஸ்தஃபஅல இஸ்திஃபாலுன், இஃப்அவ்அல இஃப்இயாலுன், இஃப்அவ்வல இஃப்இவாலுன், இஃப்அல்ல இஃப்ஈலாலுன், ஃபஅலல ஃபஅலத்துன் ஃபிஅலாலுன், தஃஅலல தஃஅலுலுன், இஃப்அன்லல இஃப்இன்லாலுன், இஃப்அலல்ல இஃப்இல்லாலுன். இவ்வளவுதான். இதெல்லாம் என்னது? 4, 5, 6 எழுத்து சொற்களுக்கு மஸ்தர் எடுக்கக்கூடிய விதம். அடுத்து என்ன? 3 எழுத்தை பார்க்கணும். ஃபஅல இருக்குது, ஃபைல இருக்குது, ஃபவுல இருக்குது. 3 எழுத்து சொல்ல வரைக்கும் விளைவிக்கிறேன்னு. இப்போ நம்ம ஒரு வடிவத்துக்கு ஒரு மஸ்தர் வச்சுருக்கோம், ஒரு ஸ்டைலுக்கு. அஃஅல, அஃஅலன்றது எந்த சொல் வந்தாலும் இஃபால் தான். ஃபஅலங்கிற வடிவத்தில் எந்த சொல் இருந்தாலும் தஃபீல் தான். ஆனால் 3 எழுத்து சொல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிந்ததுலேருந்து உதாரணம் காட்டுவோம். உதாரணமாக அலிமங்கிறோம். அலிம என்பதற்கு மஸ்தர் எப்படி சொல்லுவோம்? இல்முன். இது என்ன மாதிரி இருக்குது? அலிம ஃபைலன் இருக்கிறது, இல்முன்கிறது ஃபெவுலுன்னு இருக்கிறது. சரி, லரபன் இருக்குது. அதுக்கு என்ன மஸ்தர் இருக்குன்னா லருபுன், ஃபவுலுன்னு வருது. அதே மாதிரி நசர நசுருன், நசர உதவினா நசுருன் ஃபவுலுன், ஃபதஹ ஃபத்ஹுன், கதப கிதாபத்துன், கதப கிதாபத்துங்கிறான். கத்தபங்கிறதுக்கு மஸ்தர் என்ன செய்யறான்? கிதாபத்துன் அப்படிங்கிறான். அப்போ இந்த 3 எழுத்து சொல்லுடைய மஸ்தரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிற சொல்லுக்கு இந்த மாதிரி தான் மஸ்தர்னு சொல்ல இயலாது. ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்தனி மஸ்தர், ஒவ்வொரு வடிவத்துக்கு மஸ்தர் கிடையாது. நசரவும் லரபவும் ஒரே மாதிரி தானே இருக்குது, ஃபத்தஹும் ஒரே மாதிரி தானே இருக்குது, கத்தபும் ஒரே மாதிரி தானே இருக்குது. இந்த 4ல் நசரவுக்கு நசுருன் ஃபஅலுன், லரபவுக்கு லர்புன் ஃபஅலுன், ஃபத்தஹவுக்கு ஃபத்துஹுன் ஃபஅலுன், கதபவுக்கு கிதாபத்துன் ஃபிஆலத்துன்கிறான். அப்போ எந்த சொல்லுக்கு எப்படி சொல்லுவான்னு செய்ய முடியல, சொல்ல முடியாது.
இப்போ அலிமன் இருக்கு, ஃபைலன் இருக்கு, இல்முங்கிறான். சமியான் இருக்குது, சிம்முன்னு சொல்ல சம்முங்கிறான். சமியாவுக்கு மஸ்தர் எப்படி சொல்கிறான்? சமூன் அப்படிங்கிறான். அப்போ எந்த சொல்லுக்கு எப்படி வரும்? அது நம்ம ஒரு ரூலில் கொண்டு வர இயலாது. நீங்களா அந்த சொற்களில் பயிற்சி பெற்று பெற்று நசுருன், நசுரு தான் வருது, நுசுரத்துன்னு வருது, அது என்னென்ன வருதுங்கிறத என்ன செய்யணும்? யாவ சக்தி தான் இது தேவை. இதுக்கு சட்டம் எதுக்கு? 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்துக்கள்னா ஒரு சட்டமாக சொல்லிடுறோம். இந்த வடிவத்துக்கு இந்த மஸ்தரு. 3 எழுத்துக்கு இந்த வடிவத்துக்கு இந்த மஸ்தர்னு சொல்ல முடியாது. இந்த சொல்லுக்கு இந்த மஸ்தர். சொல்லுக்கு மஸ்தர்னு சொன்னால் ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்தனி தான். எந்த சொல்லுக்கு எப்படி அது நம்ம அந்த மொழியில் பரிச்சயம் ஆகும் பொழுது, நூல்களை வாசிக்கும் பொழுது, பேசும் பொழுது, அதிலேயே தொடர்பில் இருக்கும் பொழுது எது எதுக்கு எப்படி மஸ்தர் வருதுங்கிறது மனசில் பதிஞ்சிக்கிறோம். மஸ்தருங்கிறது கொஞ்சம் யாபக சக்தி கூட. அப்போ 3 எழுத்து மஸ்தரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3 எழுத்து மஸ்தருக்கு இங்கே பாருங்க, மொத்தம் உங்களுக்கு 3 எழுத்து மஸ்தர் இந்த டிஸ்பிளேயில் காட்டுங்க. 3 எழுத்து மஸ்தரில் பாருங்க மொத்தம் எத்தனை அமைப்பு இருக்குன்னு கேட்டால், மஸ்தர் எப்படிலாம் வரும்னு கேட்டால் 1 2 3 4 5 6 7 8 போயிட்டு இருக்கா, போய்கிட்டே இருக்கு. எவ்வளோ போகுது? 65 வருது. இந்த 65 வடிவம் இருக்குது. இதுக்கு 3 எழுத்துக்கு ஃபஅல ஃபைல ஃபவுல இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மஸ்தர் இந்த 65ல் ஒன்றா வரும். எதுக்கு எது வரும் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோன்னு, அந்த சொற்களை பழகுவதன் மூலமாக இந்த சொல்லுக்கு இந்த மஸ்தர். இப்போ ரஹிமன் இருக்குது, ரஹிமாவுக்கு ரஹமத்துங்கிறோம். ரஹமத்துன் நமக்கு பழகி போச்சு. இப்போ ரஹிமன்னா ரஹமத்து, ஃபஅலத்துன் ரஹமத்துன்னு என்ன மாதிரி இருக்குது? ஃபஅலத்துன் இருக்குது. பரக்கத்து, பரக்கத்துங்கிறோம்ல, பரக்க, இது பரக்கத்துன். ரஹமத்தில் இகு வருது, ரஹ்ண்டு. பரக்கத்தில் எல்லாத்துக்குமே ஹரக்கத்து வருது. பரக்கத்துன் பர்க்கத்துன்னு வரல. அப்போ ரஹமத்து வருது, பரக்கத்து வருது. ஒவ்வொரு வகையான சொற்களுக்கும் ஒவ்வொரு விதமாக மஸ்தர் வருது. அப்போ என்னென்னலாம் வருது? உதாரணம் 1லேருந்து வர்றேன் பாருங்களேன். மஸ்தர் எப்படிலாம் வரும்னு கேட்டால், இது உங்களுக்கு மனப்பாடம் பண்ணி வேலை இல்லை. நீங்கள் இந்த இப்படிலாம் வரும்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். எதை கொண்டு நீங்கள் இது முழு அறிவு வரும்னு கேட்டால், அந்த சொல்லுக்கு என்ன மஸ்தர்னு அறியணும். இந்த 69 65 படிக்கிறதுனால என்ன செய்யாது? வரும்னு தெரிஞ்சு வச்சுக்கிடலாம். நீங்கள் எப்படி விளங்கணும்னா, நசரன்னு வருது, நசருக்கு என்ன மஸ்தர் நீங்களாம் சட்டப்படி சொல்ல இயலாது. என்ன சொல்கிறான் அவன்? குர்ஆனில் எப்படி வந்திருக்குது, ஹதீஸில் எப்படி வருது, அவன் பேச்சில் எப்படி வருது, அவன் கவிதையில் எப்படி எழுதுறான், புஸ்தகத்தில் எப்படி போடுறான், ஃபஅலுன் நசரண்டா நசருன் அப்படி விளங்கிக்கணும். இப்போ உதாரணம் ஒன்று எடுத்துக்கிறங்க. மஸ்தரில் 3 எழுத்து ஃபஅல ஃபைல ஃபவுல இருக்குல்ல, அதுக்கு ஃபஅலுன் ஒன்று, ஃபஅலுன் இந்த மாடத்தில் இருக்கும். ஃபஅலுன் என்ன இருக்குது பாருங்க, முதல் 2 இதுக்கு ஃபதஹ் இருக்குது. அதுக்கு உதாரணம் ஃபரஹுன். ஃபரிஹன்னா மகிழ்ச்சி அடைந்தான், ஃபரஹுன் மகிழ்ச்சி அடைதல் அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் எல்லாத்துக்கும் ஒரு மன சொல்ல இயலாது. ஃபிஅலுன்னு வருது. இது ஃபஅலுன்னு வருது பாருங்க. இதில் ஃபஅலுன்ல ஃபாவுக்கு ஃபதஹ் இருக்குல்ல, இங்கே பாருங்கள் ஃபிஅலுன்னு ஃபேக்கு கசர் வந்துடுது, ஜேர் வந்துடுது. ஃபிஅலுங்கிற வடிவத்திலையும் வரும். உதாரணமாக கிலலுன் கடுமை காட்டுதல். கலல்ல என்றால் கடுமை காட்டினான். கிலலுன்னு சொன்னால் கடுமை காட்டுதல். அது மாதிரி ஃபுஅலுன். அப்போ ஃபஅலுன் இது 3 ஒரு செட்டாக வச்சுக்கிறங்க. ஃபஅலுன் என்று வரும், ஃபிஅலுன் என்று வரும், ஃபுஅலுன் என்று வரும். ஃபுஅலுனுக்கு உதாரணம் என்ன? ஹுதையுன். ஹுதன்னு சொல்லுவாங்க இதை. அது இல்லத்து பாடம், அந்த வீக்னஸான எழுத்து படிக்கும்போது பார்த்துக்குறோம். இப்போ ஹுதையுன்னே சொல்லுங்கள். அப்போ ஃபுஅலுன், ஹுதையுன், இந்த 3 ஒரே மாதிரியா இருக்குது. 3 எப்படி இருக்குது? இது ஃபஅலுன் முதல் எழுத்துக்கு ஃபதஹ் இருக்குது. இது ஃபிஅலுன் முதல் எழுத்து கசர் இருக்குது. இது முதல் எழுத்துக்கு என்ன இருக்குது? லம் இருக்குது. இந்த 3 வடிவத்தில் வருதா? எதுக்கு எந்த வடிவம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எதுக்கு எந்த வடிவங்கிறது தெரியாது. எதை வச்சு தெரியும்? அந்த சொல்லுக்கு என்ன வடிவத்தை அவன் யூஸ் பண்ணுறான்னு அறிந்து தான் சொல்ல முடியுமே தவிர, இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரின்னு ஒரு சட்டத்துக்குள்ளே கொண்டு வர இயலாது. இது 3 ஆச்சா. அடுத்த 3 பாருங்க. ஃபஆலுன், ஃபிஆலுன், ஃபுஆலுன். இது என்ன? ஃபஆலுன் இது அலிஃபு சேர்த்து சொல்கிறாங்க. ஃபஆலுன். இப்போ சலகன்னா நல்லபடி நடந்தான்னு அர்த்தம். சலாஹுன்
நல்லபடி நடக்குதல் ஃபஆலுன். சிலதுக்கு வந்து ஃபிஆலுன்னு சொல்கிறான். ஃபஆலுன் ஃபிஆலுன். ஜிமாவுன், ஜிமாவுன்னா ஜமாண்டா சேர்ந்தா, ஜிமாவுண்டா சேருதல் அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃபுஆலுங்கிற மாதிரியும் சொல்கிறான். அப்போ என்ன இதில் வருது? ஃபஆலுன் ஃபிஆலுன் ஃபுஆலுன். இந்த வடிவத்திலையும் வரும் மஸ்தர். 3 எழுத்து சொல்லுக்கு வந்து ஃபஆலுன் ஃபிஅலுன் ஃபுஆலுன் அப்படின்ட்டு வரும். ஃபஆலுன் ஃபிஆலுன் ஃபுஆலுன் அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து அதில் தேய சேர்த்து ஃபஆலத்துன் ஃபிஆலத்துன் ஃபுஆலத்துன் மஸ்தர் தான் அது. ஃபஆலத்துண்டு வரும், ஃபிஆலத்துண்டு வரும், ஃபுஆலத்துண்டு வரும். ஒன்று உதாரணம் காட்டியிருக்கு. அது வசனம் மட்டும் மனசில் வச்சுக்கிறோங்க. அதுக்கடுத்து என்ன வரும்னு கேட்டால் ஃபஅலுன் ஃபிஅலுன் ஃபுஅலுன். இதெல்லாம் ஜாஸ்தியாக வரக்கூடியதில் உள்ளது. இந்த 3 என்ன செய்யும்? நம்ம அதிகம் வரக்கூடியது இதுதான். ஃபஅலுன், சப்ருன், நஸ்ருன், கத்லுன். ஃபஅலுன்ங்கிறது அது முதல் படித்தது ஃபஅலுன், இப்போ படிக்கிறது ஃபஅலுன். ஐனுக்கு சுக்குன். ஃபஅலுன். ஃபிஅலுன்கிற திக்ரு இல்மு இதெல்லாம் ஃபேலில் வருது. இது கிபுரு, பெருமைக்கு கிபுரு, திக்ரு செய்ய நினைவு கூறுதல், இது மாதிரி இல்முக்கு அறிதல். அப்போ ஃபஅல எங்கள் 3 எழுத்து சொல்லுக்கு வந்து ஃபஅலுங்கிற மாதிரியும் வரும், ஃபேலுங்கிற மாதிரியும் வரும், ஃபூலுங்கிற மாதிரி வரும். இந்த 3 வகைக்குள்ளே தான் அதிகமான சொற்களுக்கு வரும். அதில் ஃபூலுக்கு உதாரணம் வந்து ஷுக்குருன், ஹுக்குமுன். இந்த மாதிரி சுக்குரு செய்ய நன்றி செலுத்தணுங்கிறோம்ல. சக்கரை அதுக்கு மஸ்தர் எப்படி வரும்னா சுக்குருமா, சிக்ருன்ற கூடாது. இது ஃபேலுன்னு வருது. தக்கரை என்பதற்கு திக்ருன்னு சொல்லணும், சபர என்பதற்கு சபருன்னு சொல்லணும், சக்கரை என்பதற்கு சுக்குருன்னு சொல்லணும். சக்கரவுக்கு என்ன செய்யக்கூடாது? இந்த சிலை சொல்லக்கூடாது, சிக்குருன்னு கூடாது. அது தக்கரன்னு வந்தால் தான். தக்கரை என்று வந்தால் திக்ருன். அது மாதிரி பல சொற்களுக்கு வரும். அலிமை என்றால் இல்முன். இது மாதிரி சிலதுக்கு வந்து என்ன செய்ய வரும். இதை நம்மளாம் பார்த்து வழங்கிக்கணும். இந்த 3 அதிகமாக காணப்படும். இந்த 3 ஃபஅலுன் ஃபிஅலுன் ஃபூலுன்கிறது ஜாஸ்தியாக காணப்படும். அதுக்கடுத்து வந்து ஃபஅலத்துன் ஃபிஅலத்துன் ஃபூலத்துன். முதல் சொன்னது ஃபஅலத்துன். இது வந்து ஃபஅலத்துன் ஃபிஅலத்துன் ஃபூலத்துன். ஃபஅலத்துன்கிறது என்ன? ரஹிம, ரஹமத்துன். ரஹிமோல என்ன பண்ணுறான்? ரஹமத்துன். நஷத, நிஷ்தத்துன். இது ஃபேலத்துங்கிறான். ரஹிமாவை ரஹமத்துங்கிறான், நஷதாவுக்கு வந்து நிஷ்தத்துங்கிறான். கதர குதிரத்துங்கிறான். அல்லாவுடைய குதிரத்தை பார்த்தீங்களான்னு கேட்குறீங்கல்ல. இந்த குதிரத்துங்கிறது என்னது? மஸ்தர் தான். அது கதரவுடைய மஸ்தர். கதர என்பதற்கு கதிர்னு வராமல் குதிரத்து என்று மஸ்தர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து மஸ்தரில் வந்து 3 எழுத்து சொல்லுக்கு வந்து சில சொற்களுக்கு ஃபஅலத்துன்னு வரும், சில சொற்களுக்கு ஃபேலத்துன்னு வரும், சில சொற்களுக்கு ஃபூலத்துன்னு வரும். அதே மாதிரி ஃபஅலா ஃபிஅலா ஃபுலா சேர்த்து ஃபஅலான்னு என்ன செய்யும்? தஅவன்னா தஅவா. அது மாதிரி தக்கரன்னா திக்ரா, ரஜஅன்னா ருஜுஆ. அப்போ ஃபஅலா ஃபிஅலா ஃபுலா இந்த 3 வடிவத்திலையும் 3 ஸ்டைல்லையும் இப்படி வரும் மஸ்தருங்கிறது. அதே மாதிரி ஃபஅலானுன் ஃபிஅலானுன் ஃபுலானுன் லையானுன் இத்தியானுன் குஃப்ரானுன். இது மாதிரி என்ன செய்ய மஸ்தர் வந்து இந்த மாதிரியும் வரும். அதுக்கப்புறம் எப்படி வரும்னு கேட்டால் ஃபஅலானுன். இது வந்து இதில் வந்து 1 தான் வரும். ஃபஅலானுன்ல 3 வருது. ஃபஅலானுன் ஜபலானுன் உதாரணம் காட்டிருக்கோம்ல, இது 1 தான் இருக்குது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் ஃபஇலுன். ஃபஇலுன் கதிபுன் பொய். கதபண்டா பொய் சொன்னான். பொய் சொல்லுதலுக்கு என்ன அர்த்தம்? கதிபுன் பொய் சொல்லுதல். கிதுபு என்றும் சொல்வார்கள். சிலதுக்கு 2 3 கூட வரும், சிலதுக்கு என்ன செய்யும் 2 3 கூட வரும். கதப என்பதற்கு கிதுபு என்றும் வரும், கதிபு என்றும் வரும். குர்ஆனில் கூட 2மே வந்துருக்குது. அப்போ ஃபஇலுன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மஸ்தர் என்ன? கிதுபுன் முதல் சொல்லியாச்சு, ஃபஅலுன்ல வந்துடும். இது கதிபுன் ஃபஇலுன். அதே மாதிரி ஃபஇலத்துன். இப்போ சரக்கனா திருடினான், சரிகத்துன் திருடுதல். சரக்க திருடினான், சர்க்குன்னு சொல்ல மாட்டாங்க. திருடுதல் என்பதற்கு என்ன செஞ்சிருவாங்க? ஃபஇலத்துன்ல கொண்டே போட்டுருவாங்க, சரிக்கத்துன்னு போடுவாங்க. அப்போ எதுக்கு எப்படி போடுவாங்க? இந்த இது மனப்படம். சரிக்க சிற்கத்துன் கதப கதிபுன் இப்படி நம்ம என்ன செய்யணும் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி ஃபஇலுன். ஃபஇலுன்கிறது வேற ஒன்றுக்கும் வரும், அது பிறகு நம்ம படிப்போம். இது மஸ்தர்லேயும் ஒரு வகை வரும். ஃபஇலுன் ஜமீல் ரமல ஜமீலுன் அப்படி வரும். ஃபஇலத்துன்
ஃபைல் தமம தம்மன்னு இருக்குது. தம்மவுக்கு மஸ்தர் எப்படி சொல்லுவான்னா தமீமத்துன் ஃபைலத்துன் அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃபுஊலுன் ஹுலூலுன் ஹல்லன இறங்கினான், ஹுலூலுன் இறங்குதல். அப்போ ஃபுஊலுங்கிற வார்த்தையை சொல்கிறான். அது மாதிரி ஃபுஊலத்துன் சகல என்பதிலிருந்து சுஹூலத்துன், சகலனா லேசாக்கினான், சுஹூலத்துன் லேசாக்குதல். ஃபவுலுன் கபூலுன், அல்லாஹ் துவாவை கபூலன்னா ஒப்புக்கொண்டான், கபூலுன் ஒப்புக்கொள்ளுதல். இது ஃபவுல் கபுலுன்னு வரல, நசருக்கு நசருன்னு வந்த மாதிரி இல்லாமல் அல்லாஹ் இந்த துவாவை கபூல் செய்வானாகங்கிறீங்கல்ல, அந்த கபூல் எதில் உள்ளது? கபல என்பதிலிருந்து வருகிறது. அது வந்து ஃபவுலுங்கிற வடிவத்தில் வருகிறது. அதே மாதிரி ஃபுஊலியத்துன் இப்படியும் வருது. ஃபுஊலியத்துன் ஃபேயின் லாமுக்கு மேலே வாவு ஏத்த நிறைய எழுத்து சேர்த்துருக்குறாங்க, 3 எழுத்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறாங்க. ஃபுஊலியத்துன் இப்போ ஹசச ஹசன்னு வரும். ஹுசூசியத்துன் ஹச என்றால் குறிப்பிட்டு சொன்னான், ஹுசூசியத்து என்று சொன்னால் குறிப்பிட்டு சொல்லுதல். ஹுசூசி கஸ்துலாம் போகிறாங்கல்ல, ஹுசூசியா கஸ்து பப்ளிக்கில் குறிப்பிட்ட ஆட்களை போய் பார்க்குறதுக்கு, அது மஸ்தர் ஹுசூசியத்துன். அது மாதிரி ஃபுஊலியத்துன் ஃபஅல என்பதற்கு ஃபுஊலியத்துன் ஹக்கர ஹுக்குரியத்துன் அப்படிங்கிறான். அது மாதிரி ஃபஆலியத்துன் ஃபஅலங்கிறதுக்கு என்ன செய்கிறான்? ஃபஆலியத்துன் ஃபஆலியத்துன்னா கரிக, கரிக என்றால் வெறுத்தான். கராஹியத்துன் வெறுத்தல், கரிக வெறுத்தான். கராஹியத்துன் ஃபஆலியத்துன் இதுவும் மஸ்தர் தான் இப்படி வருது. அது மாதிரி ஃபுஊலலுன் ஃபுஊலலுண்டு வரும். ஃபுஊலலுன்னா என்ன? சவதன்னா கர்ப்பா போனான், அப்போ சூததுன் கர்ப்பா போகிறது. அதுக்கப்புறம் ஃபைஊலத்துன் ஃபைஊலத்துன் என்ன செய்யும் அப்படியும் வரும். அப்போ பைனூனத்துன் பயனன்னு இருந்தால் ஏ உள்ள எழுத்து இல்லத்து எழுத்து இருக்கனால அதுக்கு தனி சட்டம் இருந்தாலும் இப்படி விளங்கிட்டா போதும். பயனங்கிறது பைனூனத்துன். அதே மாதிரி ஃபைஊலியத்துன் இப்படியும் செய்கிறாங்க, இப்படியும் ஃபைஊலியத்துன்னு செய்கிறாங்க. அப்போ கையா அப்படிங்கிற வார்த்தைக்கு கைஊயத்துன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேராக அரிதாக வரக்கூடிய ஒன்று விடாமல் தொகுத்து போட்டிருக்கிறாங்க, ஒரு லிஸ்ட்டு மாதிரி. எல்லாத்தையும் தேடி பார்த்து சொல்லணும் என்பதற்காக சொல்லியிருக்கிறாங்க. இந்த இதில் ஒரு இந்த 65 ஒரு 33 தான் அதிகமாக வரக்கூடியது. மீதி எல்லாம் ரொம்ப ரொம்ப அரிதாக ஒரு சொல்லு 2 சொல்லுக்கு வரக்கூடியது. அதுக்கப்புறம் ஃபஅலா ஃபஅலா இல்லை ஃபஅலா ஜமஸா அப்படி ஒன்று. ஃபஅலாவு ஹல்காவு ஹலக்காவுலேருந்து ஹல்காவு. ஃபுஅலா ஹயலவுலேருந்து ஹுயலா, ஹயலனா பெருமடித்தான், ஹுயலா பெருமடித்தான் அப்படி வரும். ஃபிஅலாவு ஹியலாவு எப்படி வரும்? மஃபூலாவுன்னு கூட மஸ்தர் வரும். மஹ்லூஃபாவு ஹலஃபவுலேருந்து மஹ்லூஃபாவு, ஷஅரவுலேருந்து மஷூராவு இப்படியும் வரும். அப்புறம் ஃபிஈலா, அப்போ ஹல்லன்னு இருக்குன்னு வைங்க, ஹல்லா அப்படிங்கிறதுக்கு மஸ்தர் ஹில்லீலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபிஈலா ஹஜர ஹிஜ்ஜீரா இப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபஅலவுக்கு இஃபு ஐலாங்கிறாங்க. ஹஜரா என்பதற்கு இஹ்ஜைரா. அதே மாதிரி இஃபு ஐலா நீட்டி சொல்கிறது மத்து வச்சு, அதே ஹஜராவுக்கு இஹ்ஜைரா அப்படி சொல்கிறாங்க. அது மாதிரி ஃபுல்லத்துன் ஹுலுபத்துன் கலப, கலபவுலேருந்து ஹுலுபத்துன் அப்படி சொல்கிறாங்க. ஃபுல்லா ஹுலுபா கலபாவுக்கு தான், இந்த கலபாவுக்கு இப்படியும் வருது இப்படியும் வருது, 2 வருது. அதுக்கப்புறம் ஃபிஅல்லாங்கிறாங்க, அதுக்கு ஒரு சொல்லே காணாம். அதுக்கப்புறம் ஃபஅலூத்துன் ரஹபூத்துன், ஃபஅலு ரஹப என்பதிலிருந்து ரஹபூத்துன். ஃபுஅல்னியத்துன் சுஹஃபுனியத்துன் சஹஃபவுலேருந்து. ஃபஆலத்துன் ஃபஆலத்துன்னா ஜஆரத்துன், இங்கே சத்து போட்டுருக்கே ஜஆரத்துன் ஃபஆலத்துன் ஜஆரத்துன். அப்புறம் ஃபிஇல்லானுன் இரிஃபானுன் ஃபஊலுன் சையூருன் ஃபாலவுக்கு தான் எல்லாமே. அதே மாதிரி தஃபீலத்துன் ஃபாலவுக்கு தஃபீலத்துன்ங்கிறான். அப்போ ஹலல என்பதற்கு தஹலீலத்துன் தஹில்லத்துன் சத் பண்ணிடுவாங்க. தஃபூலத்துன்ங்கிறாங்க. தஹுலுக்கத்துன் உங்கள் கைகளை நாசத்தில் போடாதீர்கள், லா தொல்கு ஐதீக்கும் இல்லை தஹுலுக்கத்தின் வரும்ல, இந்த தஹுலுக்கத்துங்கிறது ஹலக்கங்கிறது மஸ்தர், சம்மந்தமே இல்லாத மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி மஃபாலுன் மஃபால் மதுஹபுன், மதுஹபு தஹபன்னா போனான், மதுஹபு போகுதல் போகிறது, அதுக்கு சொல்லுவாங்க.
திஹாபுன்னு சொல்லுவாங்க, பல பேர் சொல்லுவாங்க. இது ஒரு வகை. அது மாதிரி மஃபுயிலுன் மர்ஜி உன் திரும்புதல், ரஜாண்டா திரும்பினான், மர்ஜி உன் திரும்புதல். மஃபூலுன் மஹுலுக்குன் ஹலக்கண்டா நாசமாக போனால் மஹுலுக்குன் நாசமாக போகிறது. அதே மாதிரி மஃபு அலத்துன் மக்குதரத்துன் கதர சக்தி பெற்றான், மக்குதரத்துன் சக்தி பெறுதல். மக்கு தீரத்துன்னு சொல்லுவாங்க மஃபு இலத்துண்டு, அதுக்கு சக்தி பெறுதல். மக்கு துரத்துன்னு சொல்லுவாங்க மஃபு உலத்துன், அதுக்கு சக்தி பெறுதல் அர்த்தம். அதே மாதிரி மஃபூலுன் மாவுக்கூல்னு அக்கலடா விளங்கினான், மாவுக்கூல்னா விளங்குதல் அப்படின்னு வந்துடும். மஃபூலத்துன் மவியத்துன் மவூயத்துன்னு வரும். இது இல்லத்தை எழுத்துனால உங்களுக்கு வரல, அந்த சட்டம் வந்து பார்த்துக்குருவோம். ஃபாயில் இசும் ஃபாயில் படித்தோமே, அது மாதிரி மஸ்தர் சொல்கிறாங்க. ஃபாயிலுங்கிறது ஃபலஜக்கு ஃபாலிஜுன், அளவுக்கு ஃபாயில்னா இஸ்முல் ஃபாயிலை படிச்சிருக்கிறோம். இந்த இஸ்முல் ஃபாயிலுடைய வடிவமே மஸ்தருக்காகவும் வருகிற வாட்சியை பார்க்கணும். அதே மாதிரி ஃபாயிலத்துன், இது இசும் ஃபாயிலில் பெண்பாலுக்கு உள்ளது படிச்சிருக்கிறோம். அது காதிபத்துன், காதிபத்துனா பொய் சொல்பவள் அப்படின்னு அர்த்தம் இருக்கிற மாதிரி பொய் சொல்லுதல் என்ற அர்த்தம் இருக்கிறது. ஃபாலத்துன் பரக்கத்துன், இப்படி 65 வார்த்தைகள் வகைகள் 3 எழுத்துக்கு இருக்குது. இதை படித்து உங்களுக்கு என்ன ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்களா? இதை தெரிந்து கொண்ட காரணத்தினால் இந்த சொல்லுக்கு இதுன்ற உங்களுக்கு புரிய இயலுமா? இயலாது. இதை ஒரு லிஸ்ட்டை நீங்கள் வச்சுக்கிற வேண்டியதுதான். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி அறிந்த பிறகு ஒரு சொல்லை கேட்டால் அதுக்கு மஸ்தர் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் என்ன சொல்கிறான்னு போய் பார்க்கணும். மசக்கான்னு கேட்குறேன், அது என்ன, எதை சொல்லுவீங்க? இந்த 65 ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, அது எது? அது உங்களுக்கு சொல்ல முடியாது, எனக்கும் சொல்ல முடியாது. எனக்கு எப்போ சொல்ல முடியும்? நான் அந்த வார்த்தைக்கு அவன் என்ன மஸ்தர் சொல்கிறான்னு அறிந்து இருந்தால் சொல்ல முடியும். அறிந்து இருக்காட்டி இருங்க பார்த்து சொல்கிறேன். டிக்ஷனரி பார்த்துட்டு அகராதியை பார்த்துட்டு மசக்கவா மசக்கண்டா இப்படி தான் சொல்கிறாங்க. அனைத்தும் தெரியாதுல்ல, அதனால் உங்களுக்கு தெரியலன்னு தயக்கக்கூடாது. எனக்கு தெரியாது, எனக்கு தான் நிறைய ஆளுகளுக்கு தெரியாது. பெரிய பெரிய ஆலிம்களாக இருந்தால் கூட அனைத்து 3 எழுத்துக்கு மஸ்தர் தெரியுமான்னா தெரியாது. என்ன தெரியும்? இந்த 65க்குள்ள ஒன்றாக இருக்கும்னு தெரியும். பழக்கத்தில் வந்த சொற்கள் தெரியும். ரேரா பழக்கத்தில் இருக்கும், அரிதாக எப்பாவது பயன்படுத்துகிற சொல் இருக்கும்ல, அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு மஸ்தர் என்னன்னு அறிஞ்சிக்கிற பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு தெரியலைன்னா போய் பார்த்தோம்னா என்ன செய்வாங்க? இந்த சொல்லுக்கு இந்த 65ல் இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது மனசில் பதிச்சிக்கிறோம். அது இன்னமும் கற்றுக்கிட்டா தான் இருக்க வேண்டியிருக்கு. இந்த 3 எழுத்து சொல்லுடைய மஸ்தரை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அதனால் நம்ம மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கோ மொழியை பேசுவதற்கோ தடையாக இருக்காது. இந்த சொல்லு ரேரான சொல்லு வந்து எப்பவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சொல்லு இல்லை. அப்படியான ஒரு ரேரான ஒரு சொல்லு புதுசாக ஒரு சொல்லு வருது, அதுக்கு நீங்கள் மஸ்தர் எப்படின்னு கேள்விப்படவே இல்லை. அதனால என்ன செய்ய வேண்டிய குழம்பு தேவையில்லை. இப்போ இன்றைக்கி தானே பார்க்குறீங்க, டிக்ஷனரி அகராதியில் தேடி பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க? நான் சர்ஃபு கிதாபுகளில் அகராதிகளில் தேடி பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுக்கு இதை மஸ்தராக சொல்லுகிறார்கள்னோடனே அதை வந்து நம்ம மஸ்தர் ஆக்கிக்கிறோம். மசக்கண்டா மிஸ்க்குங்கிறாங்க, நம்மளும் மிஸ்க்குன்னு சொல்லுவோம்னு அன்றைக்கி பதிஞ்சு போயிடும். அது பழைய சொல்ல ஆகிக்கிறோம். அப்புறம் இன்றைக்காவது ஒரு புது சொல் வரும். அதனால் இந்த மஸ்தரை பொறுத்த வரைக்கும் 3 எழுத்து சொற்களுக்கு மஸ்தர் என்பது ஒரு லாவில் வராது, சட்டத்துக்குள்ளே வராது. 4, 5, 6, 7 4, 5, 6க்கெலாம் என்ன வரும்? ஒரு ரூலில் வரும். அஃபால் இஃபால், ஃபஅல தஃபீல், ஃபஅல முஃபாலத்து, ஃபிஆல் ஃபிஆலு, தஃபஅல தஃபவுலு, தஃபஅல தஃபாவுலு, இஃப்தால இஃப்தியாலு, இன்ஃபால இன்ஃபியாலு, இஃபால இஃபீலால்னு அன்னன்ன வடிவத்துக்கு அந்த எந்த சொல்லுக்கும் அதான் மஸ்தர்னு வந்துடும். அப்போ 4, 5, 6 எழுத்தினுடைய மஸ்தர் என்பது அது எப்படிப்பட்டது? அந்த வடிவத்துக்கு அது மஸ்தர்னு ஆக்கிட்டாங்க. 3 எழுத்துக்கு வந்து வடிவத்துக்கு இல்லை, ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்தனி மஸ்தர். எந்த சொல்லுக்கு எந்த மஸ்தரும் எங்களுக்கு தெரியாது. அது பழக்கத்தில் உள்ளதுதான் தெரியும். பழக்கம் லரபுக்கு என்னன்னு கேட்டால் நான் சொல்லுவேன். ஏன் நிறைய கிதாபில் பார்த்து லரபுன்னு சொல்கிறாங்க. அலிமவுக்கு என்ன மஸ்தர்? இல்முன்னு சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்? இல்முன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நிறைய இந்த வாசகங்கள் எந்த அளவுக்கு நம்ம அந்த பரீட்சையை குரானை படிக்கிறோமோ ஹதீஸை படிக்கிறோமோ படிக்கும்போது அந்த மஸ்தர் வரும்போது மனசில் ஏற்றிக்கிட்டோம்னு சொன்னால் இந்த வார்த்தைக்கு இந்த மஸ்தர் தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு பரக்கத்து ரஹமத்து தெரிஞ்சானே இருக்குது. ரஹமக்கு என்ன மஸ்தர்னா ரஹமத்து நீங்கள் சொல்லிடலாம்ல. நம்ம தமிழில் இந்த சொல்ல பழகிக்கிட்டோம்ல. பரக்கவுக்கு என்ன மஸ்தர்னு கேட்டால் பரக்கத்துன், அது ஃபாலத்துன்னு வருது. நம்ம பரக்கத்துன்னு சொல்லிடலாம். எந்த சொல்லுக்கு வந்து சொல்லி சொல்லி பழகிட்டோமோ, பேசி பேசி பார்த்து பார்த்து படித்து பழகிட்டோமோ அந்த சொற்களுக்கு வந்து அப்படி வந்துடும். அதனால இது மஸ்தருடைய விஷயமாச்சா. மீதி உள்ளது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.